வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம வந்து ரீசனிங் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா டெசிக்னேஷன் பஸ்ஸில் டெசிக்னேஷன் பார்க்க போகிறோம். ஐபிஎஸ் ப்ரிலிம்ஸ் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 7% கொடுத்துருக்காங்க are working in a school but not necessary in the same order. The designations are chairperson, vice chairperson, principal, vice principal, teacher, assistant teacher, accountant. 7 persons வந்து என்னது அவங்களோட டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. சேர்பர்சன்ல இருந்து அக்கௌண்டன்ட் வரையும் கொடுத்துருக்காங்க. The designation follows in hierarchical sequence with the chairman being the senior னு சொல்லியிருக்காங்க, most senior, and accountants being the most junior most னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து யார் வருவாங்க? சேர்பர்சன். அடுத்தது யார் சொல்லலாம்? வைஸ் சேர்பர்சன். இப்படிதான் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், நெக்ஸ்ட் வந்து டீச்சர், அசிஸ்டன்ட் டீச்சர், அண்ட் வந்து யாரு? அக்கௌண்டன்ட். மொத்தம் 7 persons இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 7 person வந்து நம்ம ஆர்டர் பண்றோம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் யார் யாரு எந்த டெசிக்னேஷன் யார் யாருக்கு 7 person கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 7 personக்கு வந்து யார் யாருக்கு எந்தெந்த டெசிக்னேஷன் சொல்லிட்டு நம்ம அலாட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, போல்டு பொசிஷன் இமிடியட்லி சீனியர் டு கே. கேக்கு இமிடியட்டா யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க? ஐ இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஐ ஃபிக்ஸ் பண்றேன். கேக்கு இமிடியட்டா ஐ. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2% designated between L and M who is 2% senior to K. கேக்கு இமிடியட்டா ஐ, கேவோட செகண்டா யார் இருக்காங்க? கேவோட சீனியரா 2% சீனியர் டு கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2% சீனியர்னா கேக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப கே வந்து எம்முக்கு வந்து செகண்ட் பர்சனா சீனியரா இருக்காங்க, செகண்ட் சீனியரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது எல்லுக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை பேரு? 2% டெசிக்னேட்டட்னு சொல்லிட்டாங்க. எல்லுக்கும் எம்முக்கும் நடுவில் 2% டெசிக்னேட்டட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எல் ஹோல்ட்ஸ் பொசிஷன் சீனியர் டு எம். எம்மோட சீனியர் எல்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல் வந்து மேல வருவாங்க. எல்லுக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். எம் ஐ கே என்னது? இமிடியேட்டா இருப்பாங்க. கேக்கு எபோ இமிடியேட் எபோவா ஐ இருப்பாங்க, ஐக்கு இமிடியேட் எபோவா எம் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சப்போஸ் நான் எல் இங்க பிக்ஸ் பண்ணனா எல்லுக்கு எம்முக்கு நடுவில் எத்தனை பேரு? 2 பேர் வரணுமா? அப்ப எம் இங்க வரும். ஓகேங்களா? சப்போஸ் நான் எல் இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணா எம் வந்து எங்க வருவாங்க? எம் இங்க வருவாங்க. எம் ஐ கே இங்க வந்துருவாங்களா? எல் நான் இங்க பிக்ஸ் பண்ணா எல்லுக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை பேரு? 2 பேரு. நான் எம் இங்க பிக்ஸ் பண்றேன். அடுத்தது எல்லுக்கு இமிடியேட் பிலோவா ஐ இருப்பாங்க, ஐக்கு இமிடியேட் பிலோவா யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க? கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நான் எல் இங்க பிக்ஸ் பண்ணா 1 2 எம் வந்து எங்க இருப்பாங்க? எம் வந்து இங்க இருப்பாங்க. எம்முக்கு இமிடியேட்டா ஐ, ஐக்கு இமிடியேட்டா கே இருப்பாங்க. இமிடியேட் பிலோவா கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கேக்கு ஜூனியர் வந்து யாரு? என்னன்னு சொல்லியிருக்காங்க. கேக்கு ஜூனியர் என்ன, கேக்கு சீனியர் வந்து ஹச்ன்னு சொல்லியிருக்காங்க. கேக்கு ஜூனியர் வந்து இங்க யாருமே பிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப நம்மளுக்கு இந்த பாசிபிள் வராது. கேக்கு ஜூனியர் என்ன சொல்லியிருக்காங்க? என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேக்கு சீனியர் யாரு? ஹச். ஸோ ஹச் வந்து இங்க ஒரு பிளேஸ் தான் இருக்கு, நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? அப்ப இந்த பாசிபிள் தான் வரும். இப்ப கொடுத்துருக்க 7 personக்கு டெசிக்னேட்டர் வந்து யார் யாரு என்னென்ன டெசிக்னேஷன் சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பஸ்ஸில் சால்வ் பண்ணியாச்சு. கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஹவு மெனி பர்சன்ஸ் ஜூனியர் டு எம். எம்முக்கு ஜூனியரா எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எம்முக்கு ஜூனியரா எத்தனை பேர் இருக்காங்க? 3 persons இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி 3. அடுத்து who among the following person is junior to one who is vice principal. வைஸ் பிரின்சிபல் யாரோ அவங்களோட ஜூனியர் வந்து யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. வைஸ் பிரின்சிபல் யாரு?
ஜே. அவங்களோட ஜூனியர் யார் இருக்கா? ஜூனியர் வந்து 5 பர்சன்ஸ் இருக்காங்க. மோர் தென் 1 பர்சன்ஸ் இருக்காங்களா? இப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஜேவா, என்ன, எல்லா, ஹச்சா? மோர் தென் 1 பர்சன் இஸ் கரெக்ட். அப்போ மோர் தென் 1 ஆப்ஷன். மோர் தென் 1 பர்சன் தான் என்னது? வைஸ் பிரின்சிபலோட ஜூனியரா இருக்காங்க. அடுத்து how many persons are designated between J and N? ஜேக்கு என்னுக்கு நடுவில் எத்தனை பர்சன் வந்து டெசிக்னேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜே அண்ட் என்னுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஜேக்கும் என்னுக்கும் நடுவில் டோட்டலாக 4 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ ஜே அண்ட் என்னுக்கு நடுவில் 4 பர்சன்ஸு. அப்போ ஆப்ஷன் இ 4. நம்பர் ஆஃப் பர்சன் சீனியர் டு கே இஸ் 1 less than the number of person junior to. கேவோட சீனியர் எத்தனை பேர் இருக்காங்களோ இஸ் 1 less than the number of person junior to. அப்போ ஜூனியர் கேக்கு சீனியரா எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட கம்மியா வந்து எங்க இருப்பாங்களாம்? கேவோட சீனியர் கம்மியா இருப்பாங்க, சீனியர்ல இருக்கவங்க கம்மியா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சீனியர் எத்தனை பேர் இருக்காங்க? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 5 இருக்காங்க. அப்போ சீனியர் வந்து இதை விட வந்து என்னது 1 அதிகமா இருக்கிற மாதிரி யார் இருப்பாங்க? 4, 5, 6. அப்ப எல் இருப்பாங்க. எல்லோட ஜூனியர் வந்து 1 வந்து அதிகமா இருப்பாங்க. அப்ப கேவோட சீனியரை விட 1 வந்து அதிகமா இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. ஜூனியரா அதிகமா இருக்கிறவங்க யாருக்கு கீழே இருக்காங்கன்னா எல்லுக்கு கீழே தான் இருக்காங்க. ஓகேங்களா? Which among the following position I holds? ஐக்கு வந்து என்ன பொசிஷன் சொல்லி கேக்குறாங்க. ஐயோட பொசிஷன் என்னது? டீச்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சீஃப் மெடிக்கல் ஆபீசர், சீனியர் சர்ஜன், ஜூனியர் சர்ஜன், senior physician, junior physician, head nurse, medical assistant, ward attendant. 9 person working in a hospital are the different designations but not necessarily in the same order. 9 person வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட டெசிக்னேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்கள தான் வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன டெசிக்னேஷன் நம்ம ஆர்டர் பண்ண போறோம். அப்போ 9 பர்சனா? இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னது? டாப் மோஸ்ட் யார் இருக்கான்னா சிஎம்ஓ, சீனியர் சர்ஜரியன், அடுத்தது ஜூனியர் சர்ஜரியன், அடுத்தது சீனியர் பிசிசியன், அடுத்தது ஜூனியர் பிசிசியன், அடுத்தது ஹெட் நர்ஸு, நர்ஸு, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு, அடுத்தது வார்டு அட்டெண்டன்ட். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 9 பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஹாஸ்பிட்டல்ல 9 பர்சன்ஸ் டோட்டலா வந்து ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? டோட்டலா 9 பர்சன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் 5 பர்சன்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் ஜூனியர் டு ஹச். ஹச்சுக்கு ஜூனியரா அட்லீஸ்ட் 5 ஆச்சு இருப்பாங்க. அட்லீஸ்ட் 5னா என்னது? 5 இருக்கலாம். 5க்கு கீழே எத்தனை பேர் வேணா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூனியர் சொல்லிட்டாங்களா? ஹச்சுக்கு ஜூனியரா. அப்ப சப்போஸ் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஹச் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். 4, 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப ஹச் வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. அட்லீஸ்ட் 5க்கு மேல இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் இஸ் டெசிக்னேட்டட் 2% சீனியர் டு ஹச். ஹச்சுக்கு 2% சீனியரா யார் இருக்கா? எஃப் இருக்காங்க. அப்ப எஃப்க்கும் ஹச்சுக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப ஹச் வந்து ஹச்சோட சீனியரா? ஹச்சுக்கு சீனியரா செகண்ட் பர்சனா யார் இருக்கா? எஃப் இருக்காங்க. ஹச் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப சீனியரா எஃப் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஹச்சுக்கு எஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹச்சுக்கு எஃப்க்கு நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஹச்சுக்கு எஃப்க்கு நடுவில் ஒருத்தர். ஓகேவா? ஹச்சுக்கும் எஃப்க்கு நடுவில் ஒருத்தருங்கும் போது நான் எஃப் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? ஹச்சோட சீனியரா 2% வந்து யார் இருக்கா? செகண்ட் பர்சனா எஃப் இருக்காங்க. அடுத்தது 4 persons are designated between F and M.
F வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். Fக்கும் Mக்கும் நடுவில் எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? 4% சொல்லிட்டாங்க. அப்போ 1 2 3 4. Fக்கும் Mக்கும் நடுவில் 4 பேர். இப்போ 1 2 3 4. Fக்கும் Mக்கும் நடுவில் 4% இருக்காங்களா? அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க? அதே போல என்ன சொல்லியிருக்காங்க? Hக்கும் Mக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் Rக்கும் Dக்கும் நடுவில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Hக்கும் Mக்கும் நடுவில் எத்தனை? 1 2 பேர் இருக்காங்க. Hக்கும் Mக்கும் நடுவில் 2 பேர். Rக்கும் Dக்கும் நடுவில் R வந்து என்னது? ஜூனியர் பிசிசியனா இருக்க மாட்டாங்க. Rக்கும் Dக்கும் நடுவில் 2 பேர் இருக்கணுமா? Mோட ஜூனியர் வந்து Dன்னு சொல்லிட்டாங்க. அப்ப D வந்து Mக்கு கீழே தான் வரும். அப்ப R வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நான் R இங்க ஃபிக்ஸ் பண்ணனா Rக்கும் Mக்கும் நடுவில் எத்தனை பேரு? D வந்து இங்க வருவாங்க. D வந்து Mோட இமிடியேட் ஜூனியர்னு சொல்லல. ஸோ என்னது? இங்க வந்து R வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. Rக்கும் சப்போஸ் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணனா R வந்து ஜூனியர் பிசிசியன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப நான் R வந்து நான் இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப Rக்கும் Dக்கு நடுவில் 2% வருவாங்க. அப்ப R வந்து நான் இந்த இடத்துல இங்க கீழே வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. R வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நான் R இங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் 1 2 Rக்கும் Mக்கும் Dக்கும் நடுவில் 2 பேர் இருக்கணும். 2 பேர்னாலும் என்னது? D வந்து இங்க வருவாங்க. ஆனா என்னது? Mோட ஜூனியர் தான் Dன்னு சொல்லியிருக்காங்க. R வந்து என்னால இங்க ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. R வந்து என்னது? சப்போஸ் நான் R இங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் 1 2 D வந்து எங்க வருவாங்க? D இங்க வருவாங்க. D Mோட இமிடியேட் நெய்பரா வந்து யார் சொல்லல? இமிடியேட் பிலோவா யார சொல்லல? D சொல்லல. R வந்து சப்போஸ் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் 1 2 D வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது எங்கேயுமே. அப்ப எனக்கு இந்த பாசிபிளே என்னது? வராது. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா Hக்கும் Mக்கும் நடுவில் எத்தனை? 1 and 2%. அப்ப Mக்கும் Rக்கும் Dக்கு நடுவில் எத்தனை பேர்? 2 பேர் இருக்கணுமா? R வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்க ஃபிக்ஸ் பண்ணா 1 and 2. அப்ப வந்து D எங்க வருவாங்க? இங்க மேல வருவாங்க. Mோட ஜூனியர் தான் Dன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப வந்து என்னது? R நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணா Hக்கும் Mக்கும் நடுவில் 2 பேர். அப்ப 1 and 2. D வந்து எங்க வருவாங்க? D இங்க வருவாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? R is not ஜூனியர் பிசிசியன், நாட் ஜூனியர் பிசிசியன். ஸோ R வந்து எங்கது? ஹெட்னஸ்ட போட்டிருக்கோம். அடுத்தது no person is designated between R and G. Rக்கும் Gக்கும் நடுவில் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப R வந்து Rோட ஜூனியரா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. Rோட சீனியரா G ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா Rக்கும் Gக்கும் நடுவில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. V is designated senior to A. Aவோட சீனியர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? Vன்னு சொல்லியிருக்காங்க. Vயோட ஜூனியர் வந்து Uவோட ஜூனியர் Vன்னு சொல்லிட்டாங்க. அதாவது Aவோட சீனியர் V, Uவோட ஜூனியர் V. U V Aன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா U இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். V இந்த இடத்துல, A வந்து எனக்கு இங்க வரும். ஓகேங்களா? V is not designated immediate to senior of A. A ஓட immediate senior யார் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க? V இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. A எனக்கு இங்க தான் வராங்க, V இங்க வராங்க. ஸோ immediate senior இல்ல. அப்ப இந்த பாசிபிள் தான் நமக்கு வரும். இப்போ வந்து 9% கொடுத்துருக்காங்க. பின்னது பஸ்ஸில் சால்வ் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எந்தெந்த டெசிக்னேஷன் சொல்லிட்டு பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. H is related to U and the same way D is related to R, then A is related to who among the following? H is related to U. Uக்கு H என்னன்னு கேக்குறாங்க. Uக்கு H என்னது? வந்து H ரிலேட் பண்ணியிருக்காங்க. Uக்கு தேர்ட் ஜூனியரா இருக்காங்க. என்னது? Uக்கும் Hக்கும் நடுவில் 2% இருக்காங்க. அடுத்து D is related to R. R வந்து
டிக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஆருக்கும் டி ரிலேட் பண்ணும்போது ஆருக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்போ ஏ இஸ் ரிலேட் டு ஹூ அமாங் த ஃபாலோயிங். அப்ப ஏ வந்து யாரு கூட ரிலேட் பண்ணலாம்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ஏ யாரு கூட ரிலேட் பண்ணலாம்? ஏக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 2% இருக்காங்க. ஆப்ஷன் பி. Who among the following is designated as junior surgeon? Junior surgeon யாரு? V தான். அப்ப ஆப்ஷன் ஏ V. அடுத்து who among the following is not designated senior to V? Senior to V வந்து யாரு இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. வீக்கு சீனியரு யாரு இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. ஜியா எஃப்ஆ டியா யூவான்னு சொல்லி கேக்குறாங்க. ஜிஎஃப் டியூவான்னு கேக்குறாங்க. ஜியா எஃப்ஆ டியா யூவா யார் வந்து வீக்கு ஜூனியர் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. வியோட சீனியர் வந்து யூவும் எஃப்பும் தான். யார் யார் இல்ல? ஜியும் டியும் வியோட ஜூனியர், சீனியர் இல்ல. சீனியர் வந்து யார் யார் இல்ல? ஜியோ டியோ, ஜி அண்ட் டி. அப்ப தேர்டும் 1 வரும். ஓகேங்களா? வாட் இஸ் த டெசிக்னேஷன் ஆஃப் ஏ? ஏவோட டெசிக்னேஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏவோட டெசிக்னேஷன் என்னது? ஏவோட டெசிக்னேஷன் மெடிக்கல் அசிஸ்டன்ட். அப்போ ஆப்ஷன் ஏ மெடிக்கல் அசிஸ்டன்ட். அடுத்து how many person are designated junior to G? ஜிக்கு ஜூனியரா எத்தனை பர்சன்ட் டெசிக்னேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜிக்கு ஜூனியரா சேம் as the number of persons designated senior to H. ஹச்சோட சீனியர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் ஹச்சோட சீனியர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் ஜியோட ஜூனியர்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணுவோமா? ஹச்சோட சீனியர் யாரு? 3 பேர் இருக்காங்க. ஜியோட ஜூனியர் 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வரமாட்டாங்க. அடுத்தது சேம் as the number of person designated senior to M. எம்மோட சீனியர் தான் வந்து எம்மோட சீனியர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் ஜியோட ஜூனியர்னு சொல்றாங்க. எம்மோட சீனியர் அது யார்? எத்தனை பேரு? 6 மெம்பர்ஸ். ஜியோட ஜூனியர் 4 மெம்பர்ஸ். ஸோ இதுவும் வராது. ஆப்ஷன் பி ஆல்சோ நாட் ட்ரூ. ஜியோட சீனியர் எத்தனை பேரோ அவங்க தான் ஜியோட சேம் நம்பர் ஆஃப் பர்சன் ஜூனியரா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோட ஜூனியர் எத்தனை பேரு? 4%. ஜியோட சீனியர் எத்தனை பேரு? 4%. அப்ப ஜியோட ஜூனியர் எத்தனை பேரோ அதுதான் ஜியோட ஜூனியரா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி. லாஸ்ட் ஆப்ஷனும் செக் பண்ணிக்கலாம். சேம் நம்பர் ஆஃப் பர்சன் டெசிக்னேட்டட் சீனியர் டு ஏ. ஏவோட சீனியர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் ஜியோட ஜூனியர்னு சொல்றாங்க. ஏவோட சீனியர் எத்தனை பேர் இருக்காங்க? 4, 6, 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஜியோட ஜூனியர் 4 மெம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ நாட் ட்ரூ. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே, தேங்க்யூ.